வணக்கம், என் பேர் நசீர். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பகுதியிலேருந்து வரேன். நான் சின்னதாக பிரியாணி ஷாப் ஒன்று வச்சுருக்கேன். நமக்கு சொந்த ஊரில் இடம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் தான். நம்ம தஞ்சாவூர் நேட்டிவே தஞ்சாவூர் தான். நாங்கள் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் இந்த சுஜாதா போய் பார்த்தது. போனோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மறுநாள் சும்மா மனைவி கூப்பிட்டு போயிருந்தேன். பார்த்தோன்னே ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. சுற்றி ஃபுல்லாகவே ரொம்பவே ரெசிடென்ட் ஏரியாவாக தான் இருந்தது. நிறையா வீடுங்கள்லாம் இருந்தது கொண்டது. எல்லாருமே உடனே நம்ம உடனே வீடு கட்டி போகிற மாதிரி தான் இருந்தது. நம்ம பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சி. உடனே நாங்களும் புக் பண்ணிட்டோம். இவங்களும் கைட் பண்ணதுமே நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி என்ன முறைன்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க. கைட் பண்ணதுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க பேசி அடுத்து கண்டினியூவாக ஃபோன் பண்ணி கால் பண்ணி என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. நமக்குமே உடனே வீடு கட்டணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். அந்த கனவை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தோம். பிடிச்சிருந்துச்சி. நல்லபடியாக புக் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ண உடனே எங்கள் வீட்டில் போய் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன். அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் போய் திரும்பி பர்ச்சேஸ் வாங்கிட்டேன், புக் பண்ணிட்டேன்லாம் சொல்லலை, அட்வான்ஸ் கொடுத்தேன்லாம். அவங்க பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. இடம்லாம் பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருந்தது ஃபுல்லாகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு 25 வருஷமாகவே ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஃப்ளாட் பார்க்குறவங்க போது அடுத்த வீடு கட்டுவாங்க, அடுத்தடுத்து மேலே மேலே வளருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தான். அது எங்கள் அம்மாட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். அடுத்து என் மனைவிட்டையே கூட்டு போய் காமிச்சு புக் பண்ணிட்டேன்னு சொன்னானே அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தது அடி மட்டத்துலேருந்து வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அது சின்ன சந்தோஷம் இல்லை, ரொம்பவே பெரிய சந்தோஷம் தான் அது. நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கல. இடத்த பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சதுனால 2-3 நாளே நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்திருந்தோம். அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணும் போதே அவங்க வந்து பத்திரம் மத டாக்குமெண்ட் கொடுத்து எதுவும் இல்லைங்க இருக்குன்னு சொல்லி ஈஸி செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளில ஆடிட்டு இவங்கள்ட்ட அட்வொகேட்டை கொடுத்து செக் பண்ணி தான் பார்த்தோம். அவங்க உடனே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக நீங்கள் எப்போவும் ரெஜிஸ்டர் பண்ணுறது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஹேண்டில் பண்ணதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே குரூப்பில் அட்மின் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய என்ன கேள்வி என்ன டவுட் வேணுமோ கிளியர் பண்ணுற மாதிரி என்ன கொஷின் வேணுமோ கேட்டுக்கலாம். கால் பண்ணி கேட்கனாலுமே எத்தனை மணிக்கு கேட்டாலுமே சரி உடனேவே பதில் சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே ஆன்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்குமே இந்த டவுட் இல்லாமல் எந்த டவுட் இருந்தாலுமே அதையுமே கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் நார்மலாகவே இதை ஆட் பார்த்து தான் வந்தோம். ஆக்சுவலாக நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு இதை உடனே புக் பண்ண போகிறதில்ல. இதுக்கு முன்னாடியுமே வந்து 2-3 இடத்தெல்லாம் பார்த்துருந்தோம். ஏதோ ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அதை க்ளீன் பண்ணி கருவ காடை ஏதோ க்ளீன் பண்ணி போட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது நான் வந்து பார்த்தோன்னே அதை பார்த்து நேரில் போய் பார்த்தோம். ஈவினிங் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக ரெசிடென்டல் ஏரியாவாக தான் இருந்தது. உடனே வீடு கட்டி நம்ம உடனே போயிடலாம், குடி போகிற மாதிரி தான் இருந்தது. பார்த்தோன்னே நம்ம வேறு எதையுமே சூஸ் பண்ண முடியாது. நான் இதுக்கப்புறம் வேறு எந்த இடமும் பார்க்கல. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துட்டு போனால் இதோட பெஸ்ட்டாக இருக்குமாலாம் தெரியல. எனக்கு இதே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இதை ஃபைனல் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி கும்பகோணத்தில் வேறு இருந்தோம். சுஜாதா ஜுவல்லரிலாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம். நகையிலேருந்து அடுத்து ரியல் எஸ்டேட் வந்திருக்காங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரான்ச்செலாம் இருக்குது. நிறைய அடுத்தடுத்து ஃப்ளாட்டுமே ரிஜிஸ்டர் ஆகிட்டு புக் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே உடனே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது டெவலப் ஆகணும்லாம் இல்லை சார், ஆல்ரெடி இது டெவலப் ஆகி தான் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல நாங்களே ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வாடகை இருக்கிறோம் மெடிக்கல் காலேஜிட்ட. அங்கேருந்து ஒரு பைபாஸில் வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அது டெவலப் ஆன ஏரியாவில் நம்மளே எப்பொழுதுமே வீடு குடியிருப்போம். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுங்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. டெவலப் ஆகி தான் இருக்குது. நடுவில் நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம இன்றைக்கே குடி போகலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே தாராளமாக இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட க்ரோத் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். நான் இதில் போட்டுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து தான் இது எனக்கு. நானும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கும் போது ஒரு வீடு ஏதோ கட்ட ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே இன்னும் நிறைய வீடுகள்லாம் வந்துடும். ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்குது. இன்னும் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து இருந்துட்டு ஒரு இடத்த வாங்கணும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கும் போது அடுத்தடுத்து ஒரு பயம் இருக்கும். எங்கே போகலாம், ஒரு இடங்கும் போது ரொம்பவே பயமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னது தான், இதுக்கப்புறம் நான் வேறு இடம் பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டான ஒரு இடம் தான் அது. என்ன மண்ணில் பொண்ணுவாங்க. என்னை தெரிஞ்சு பெஸ்ட்டு மண்ணில் பொண்ணுனாங்க. நான் மண்ணில் தான் போட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. தாராளமாக நம்பலாம். நானே ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தேன். ஒரு பயந்துகிட்டே தான் வந்தேன். அவன் மத டாக்குமெண்ட் கொடுத்து சின்ன ஈஸி செக் பண்ணுமா என்ன செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம எல்லாமே புக் பண்ணது, ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே. தாராளமாக நீங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இதை விட ஹையாக தான் சார் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போய் பார்த்த இடத்துல கம்மியாக தான் இருந்துச்சு. ரேட்லாம் கம்மியாக இருந்தாலுமே அது மனசுக்கு பிடிக்கல. ஏன்னா தனி ஒரு காட்டில் கொண்டு போய் போட்டு அது ஒரு ஃப்ளாட் மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்தது. இது அவ்வளோ வீடுகள் வந்து மத்தியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அழகான முறையில். இது வந்து எனக்கு ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய ஒரு சொத்து தான். நான் வீட்டில் எல்லாருமே வந்து கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பேன்ல. எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போய் காய்ச்சும் போதுமே என் ஒய்ஃபுமே காமிச்சிருப்பேனே. இது இவ்வளோ ஒரு இதாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக தான் இருக்கும். நானே ஒரு நகையை அடகு வச்சு தான் அந்த மாதிரி பண்ணுறேன்.
பாதி காசு நம்மளுமே சேர்த்து வச்சு இல்லை பாதி அமௌண்ட் வந்து நான் அடகு வச்சு பண்ணுறேன். அதுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொத்து தான் இது. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு நமக்கு ஒரு சொந்த இடம்னு ஒன்று ஆயிடுச்சு. நமக்குன்னு வானத்திலேருந்து பூமியிலேருந்து வானம் வரை நம்ம இடம் தான், நம்மளுடைய சாம்ராஜ்யம் தான், நமக்கு தான் சொந்தம். அப்படிங்கும் போது யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை எப்படி சொல்றது வார்த்தையில, இந்த ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்று கேட்ட தாயின்னு சொல்லுவாங்களே, குழந்தைய பெற்றெடுக்கும் போது கூட அந்த அளவு சந்தோஷம் இருக்காது. நல்ல ஒரு கல்வியில நல்லா உயர்ந்து நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சான்றோன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பெற்ற தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் உங்களை வாடகை வீட்டில் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு இடம் ஒன்று வாங்கி கல்யாணம் குழந்தை நாங்கள் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு இடம் ஒன்று வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில் வாங்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு இது சொந்தம் கொண்டாடும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னோட வயசுல அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் வாங்கினது, அதில் ஒரு சந்தோஷம் தாங்க. எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இது நார்மலாகவே ஃப்ரெண்டு சும்மா நான் ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரெண்டு சொன்னது தான் எனக்கு, அவர் எனக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு பார்த்து பிடிச்சதுனால தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறதுன்னா தாராளமாக ரெஃபர் பண்ணுவேன். நான் வாங்கியிருக்கேன் ஸ்ட்ரிக்டாக நீங்களும் வாங்குன்னு சொல்லி ரெஃபர் இல்லை, ஆர்டர் போகிற மாதிரியே சொல்லுவேன். ரொம்பவே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா போட்டு நாளை பின் அவன் தானே சந்தோஷமா இருக்க போகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், தாராளமாக ரெஃபர் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களோட ஹேண்டில் பண்ணுற மெத்தட் நல்லா தாங்க இருக்கு. இது பண்ணி குரூப்ல ஆட் பண்ணி எந்த ஒரு டவுட்னாலும் அதில் போட்டுக்கிட்டு நம்ம சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டாலுமே உடனே ரிப்ளை அங்கேருந்து வந்துடும், மெசேஜ் இதுலேருந்து வந்துடும். மிஸ்டர் மதன் சொல்லிட்டு நம்மளை கைட் பண்ணாரு. அவர் தாராளமாக என்ன கேட்டிருந்தாலுமே சொல்லிடுவாங்க. கும்பகோணத்துலேருந்து பிரான்ச்லேருந்து சத்யான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணாங்க. அவங்க எது கேட்டாலுமே உடனே கால் பண்ணியிருந்தாலுமே இந்த பொங்கல் சீசன்லாம் கால் பண்ணி தான் பேசினேன். அவங்களுமே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போதுமே பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நம்மளுடைய ரெஸ்பான்ஸே தானே. நான் கடை வச்சிருக்கிறேன், நானாக இருந்தாலுமே என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் தானே எதிர்பார்ப்பாங்க. நாளைக்கு அவங்க அப்போ தான் திரும்ப என்கிட்ட கஸ்டமராக வருவாங்க. அவங்க நம்ம அது மாதிரி தான். இப்போ நான் வாங்கியிருக்கேன், அடுத்து நான் இன்னொரு கஸ்டமர் அவங்கள்ட்ட சொல்கிறேன், கிளைண்ட்டை சொல்கிறேன், அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க, நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் தாராளமாக நான் ரெஃபர் பண்ணுவேன். சார் பேங்க்கில் போகிறது எடுத்து எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு திங்ஸ்ன்னு ஒன்று வாங்குவோம். இது பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், நம்மளோட பொருள் நடுவே கிடக்கும், அவ்வளோதான். இது உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்குல்ல. பேங்க்ல வட்டின்ற மாதிரி போட்டாலுமே அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது. பேங்க்ல போய் நம்ம குடியா இருக்க முடியும்? சாகிற வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு உணவு உடை இருப்பிடங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் முக்கியம்தான். இருப்பிடத்தில் ஒரு இது போட்டிருக்கிறோம், கண்டிப்பாக அது ஒரு அசையா சொத்து மாதிரி தானே. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடுப்பத்தில் சந்தோஷமா நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய காசுல ஒரு வாழ்வாதாரமாக இருந்துட்டு போயிடுவோம், சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் முதல்ல நார்மலாக சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னேன், அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் போனவொடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன், ஆடை பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தேன். அவருக்குமே மிஸ்டர் மதன் சொல்லிட்டு அவர் தான் அட்டன் பண்ணார். கால் பண்ணி உடனே அவர் வந்து தான் இடத்தெல்லாம் காமிச்சிட்டு, நான் ஒரு 6-6:30 வந்தேன் ஈவினிங் போல். அந்த வீட்லேயுமே வந்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே சுற்றிலாம் காமிச்சாரு. நான் திரும்பி பகலில் வந்து அதையும் பார்த்தேன். நிறைய நல்லாவே கைட் பண்ணார், ரொம்ப நன்றி. அவங்களுக்குமே மிஸ்டர் மதன் சார் ரொம்ப நன்றி. சத்யான்னு சொல்லிட்டு அவங்க கும்பகோணம் பிரான்ச்லேருந்து அந்த மேடமும் பேசினாங்க. அவங்களும் ரொம்ப அழகாகவே கைட் பண்ணாங்க. எதுக்கு எடுத்தாலுமே உடனே கால் பண்ணிடுது அவங்களுக்கு தான். எதாவது டவுட்டு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், என்னங்க இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்போ கிளியர் ஆகும், அந்த மாதிரிலாம் கேட்டால் உடனே அவங்களுமே பதில் சொல்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப நன்றி. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது லைட்டாக கொஞ்சம் பொறாமலாம் பட்டுட்டு நம்ம அப்படியே உட்கார வச்சிருவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க நிறையா பேர். என் ஏஜில் நாங்களாம் லவ் மேரேஜ் பண்ணி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ ஒரு சொந்தமாக இடம் ஒன்று வாங்கியிருக்கேன்னா அதை என்ன தள்ளி உட்கார வச்ச என்னுடைய ஹேட்டர்ஸுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களால் தான் நான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நான் வந்திருக்கேன், இன்னும் கண்டிப்பாக வளருவேன். சுஜாதாவுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கு அடுத்து நான் ஒரு இடம் பார்க்காதுக்கான ஒரே ரீசன், எனக்கு பிடிச்ச ஏரியா ஒன்று, அவங்களோட கைடன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகான முறையை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.